ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நான் 600 கிராம்ஸ் ஆஃப் ப்ரான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 9 கிராம்ஸ் ஆஃப் கீ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஆனியன், அப்புறம் ஒரு 5 பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா போட்டு குக் பண்ணி விட்டுட்டு, அந்த டைமில் 2 பச்சை மிளகா எடுத்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிட்ட அப்புறம் இருக்கிற எல்லா மசாலாவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேசிக்ஸ் மசாலா தான் இது. எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் காமனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கொரைண்டர் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலாவில். ஸோ இதுக்காக தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரான்லேயே ரொம்ப தண்ணி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையான ப்ரான் ரெடி ஆகிடும். பாத்திரத்துலேருந்து இறக்கி இதில் போடுவோம்ல, அந்த டைமில் இந்த கரண்டியில் இது ஒட்டோம்ல, அதை எடுத்து சாப்பிடுவோம். ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, தரமாக இருக்கும் கைஸ். தட்டு ஃபுல்லாக இறா. பையன் தரமாக இருக்கான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுட்டு.